நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்படி அன்பு கூறுகிறவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்காக பெரிய ஆசீர்வாதத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அன்பு ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரை ஆராதிப்போம், அவரை சேவிப்போம், அவருக்கு ஊழியம் செய்வோம், அவருடைய ஊழியத்தை தாங்குவோம். இதையெல்லாம் செய்யும்போது அந்த தேவ அன்பு நமக்குள்ளே நிலைச்சிருக்கும்.